அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம் தன்னம்பிக்கை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம் தன்னம்பிக்கை சேனலுக்கு நல்ல ஆதரவு தர்றீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சுவையான செட்டிநாட்டு முறையில் சுவையான கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நெத்திலி மீன் கருவாடு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிக்க சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ பூண்டு போட்டுக்குவோம். அந்த எண்ணெயிலே நல்லா சேர்த்து வதக்கி விடுவோம். இப்போ பூண்டு நல்லா வெந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கருவாடை சேர்த்துக்குவோம். அதோட இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் வேகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான கருவாடு தொக்கு தயார். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நம் தன்னம்பிக்கை சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆனந்தமாக வாழுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.